கடவுள் என்பது தனித்தவன், அவனுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை அப்படின்றது தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்த பாடம். அப்படி இருக்கும்போது ஒரு முஸ்லீம் லீக் அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர் இப்படி சட்டமன்றத்தில் கடவுளை ஒப்பிட்டு பேசும்போது இப்போ நான்லாம் நேரில் பார்த்தா செருப்பு கட்டி அடிச்சிருக்கேன். முழுக்க முழுக்க ஒரு அமைச்சர் பதவி, வக்ஃப் போர்டு சேர்மனு, அப்புறம் இத்தியாதி பணம் இதெல்லாம் வாங்கிட்டு தான் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அப்போ சமூக பிரச்சனையை எப்படி தாவேக்கா உங்களுக்கு தீர்த்து வைக்கும்? முஸ்லீம் சிறைவாசி விடுதலை எப்படி பண்ணுவாங்க? பொது இடத்துல திமுகவை திட்டுறீங்க. திமுகவை திட்டுறதுக்கு முஸ்லீம் லீக் என்ன அருகதை இருக்கு? 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா? கொடுத்தாங்களா? அதுதான் நிதி பற்றாக்குறையா இருக்கு. அப்ப இது நிதி அப்ப நீ ஆட்சிக்கே வரல, அப்போ என்ன நிலைன்னு தெரியாம நீ ஏன் வாக்குறுதி கொடுத்து அப்பாவி ஏழை மக்களை வஞ்சித்து நீ வசீகரம் பண்ணி ஓட்டு வாங்கியிருக்க? இந்த ஆணவம் கொள்ளக்கூடாதுன்ற ஏதோ இனி நீ தோல்வியே வராத ஒரு மன்னர் நம் பதவி ஏற்றுட்டேன், இன்னி என்னை அடிக்க யாராலையும் முடியாதுன்ற ஒரு ஆணவ போக்குல தான் விஜய் பேசுறாப்புல. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லாவண்யா. இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருப்பவர்கள் முனைவர் திரு காமாட்சி நாயுடு அவர்களும் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவரான தடார் ரஹீம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். சார், முஸ்லீம் லீக் கட்சியிலிருந்து ஒரு அமைச்சர் அவர்கள் ஃபாரிக் நினைக்கிற அவரோட பேரு, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கடவுளின் கடவுள் அப்படி சொல்லிட்டு முதலமைச்சரை கடவுளோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு. அப்படி பேசிட்டு வீடியோ போடுறாரு, சாரி நான் தெரியாம பேசிட்டேன், கடவுளோட ஒப்பிட்டு பேசிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தின உங்களோட கருத்து என்ன சார்? மாத்தி பேசிட்டேன் அமைச்சர், அதாவது சையத் ஃபாரிக் என்பது வாணியம்பாடி சட்டமன்ற உறுப்பினர், முஸ்லீம் லீக் கட்சி சார்பாக வெற்றி பெற்று திமுக சார்பாக நின்று கூட்டணியில் நின்று வெற்றி பெற்று தாவேக்கால அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்லி தாவேக்காக்கு ஆதரிக்கிறாங்க. அவர் ஒரு அமைச்சர் இல்லை, அவர் சட்டமன்ற உறுப்பினர் தான். அவர் சட்டமன்றத்தில் முதல்வருக்கு பிறந்தநாள் வாழ்த்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி உட்பட எல்லாருமே சொன்னாங்க. இவர் கொஞ்சம் மாற்றமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க இல்லையா, மலை மேலே ஏற நினைச்சு பள்ளத்தில் விழுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணிட்டாரு, நம்ம ஒரு மாற்றமாக சொல்லணும் அப்படின்னு கடவுளுக்கும் கடவுளாக அப்படின்ட்டாரு. இது வார்த்தை எப்படின்னா, மனிதனை கடவுளோடு ஒப்பிடுவது சாதாரண மனிதர்களோட சரியா இருக்குமே தவிர மார்க்க அடிப்படையில் அது மிகப்பெரிய கடவுள் என்பது தனித்தவன், அவனுக்கு ஈடு இணை எதுவும் இல்லை அப்படின்றது தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்த பாடம். அப்படி இருக்கும்போது ஒரு முஸ்லீம் லீக் அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர் இப்படி சட்டமன்றத்தில் கடவுளை ஒப்பிட்டு பேசும்போது இப்போ நான்லாம் நேரில் பார்த்தா செருப்பு கட்டி அடிச்சிருவேன் தலையில். ஏன்டா பொறுக்கி நாய, நீ இறஞ்சி திங்கிறதுக்காக ஏன்டா இப்படி கேவலமான வேலையை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், அடிச்சிடுவேன். அதனால வழக்கம் என்ன வருதோ, அவன் 100 பேர் நம்மளை அடிக்கிட்டோம் இல்லை ஏதாவது பண்ணட்டும், நான் அடிச்சுட்டு இருப்பேன். அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய இளைய சமூகம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு எந்த மாதிரியான இந்த சமூகத்தை கொண்டு போவாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். என்ன அற்பமான பதவி தானே, இல்லை அவங்க கொடுக்குற காசு தானே, இதுக்காக நீ என்ன அப்படி நானா சொல்கிறேன். தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு? அதான் இன்னைக்கு ஒரு லிஸ்ட் போட்டு சொல்லிட்டாரு, இவ்வளவு நாள் பண்ணாததுக்கு பதிலடி இன்னைக்கு கொடுத்துட்டாரு. என்ன பதிலடி கொடுத்தாப்புல? நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து அரசியல் ரீதியாக இவ்வளோ பணிகளை செஞ்சிருக்காரு, இவர் இதை பிடுங்கினாரு அதை கட்டினாரு அப்படின்னு ஏதாவது சொல்லலாம். அப்படி என்ன பண்ணிட்டாரு? அதுக்காக ஏன் நீ வானளவு புகழ? நீ ஏண்டா அவன் கட்சிக்காரனை கூட அப்படி புகழலையே. அவன் அதாவது தாவேக்கா கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட இப்படி வானளவுக்கு புகழ்த்தலையே. நீ ஏன் இப்படி புகழ்ச்சி மாலை அவன் மேல போடுற? அப்போ நீ சமூகத்தை மறந்து உனக்கு சமூகம் என்ற ஒரு அடையாளத்தோடு தான் நீ இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்க. நீ ஒரு தனி மனிதனாக இருந்தால் உனக்கு வாய்ப்பே கிடைச்சிருக்காரு. புரியுதுங்களா இல்லையா? முஸ்லீம் லீக்கு கூட்டணி, திமுக கூட்டணி, அதனால என்ன பண்றாங்க, உனக்கு சட்டமன்ற உறுப்பினராகி உனக்கு இதுக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருந்தா நீ உன்னுடைய பணத்துக்காகவும் பதவி ஆசைக்காகவும் நீ என்ன பண்ணுவ, சமூகத்தையும் நீ இவ்வளவு கேவலமா இறங்குவியா? நீ பாராட்டணும்னு சொன்னா நீ வேற விதமா பாராட்டு, நீ வேணான்னு சொல்ற. வாங்கின காசுக்கு சரியா கூவு, அதுக்கு மேல கூவாதுன்னு சொல்ற மாதிரி நான் சொல்றேன் நான். அப்ப இது கேவலமானதா இல்லை, இப்போ இது ஒரு அசிங்கமானதா நான் பாக்குறேன் நான் சமூக கண்ணோட்டது. இதே விஜய் முஸ்லீம்களை தீவிரவாதிகளா பயங்கரவாதிகளா சித்தரித்து பல படங்களை எடுத்திருக்காப்புல. இது வெளியும் அந்த படங்களை எடுத்ததுக்காக இந்த சமூகத்துக்கிட்ட மன்னிப்பே கேட்கலாம் அவன் விஜய். அப்படி இருந்தோம் பல மக்கள் அவனுக்கு இளைஞர்கள் ஓட்டு போட்டு இல்லை, பல மக்கள் என்னோட சின்ன வயசு தான், இதனால முதல்வர் ஆச்சு அவன் இவன் சொல்லக்கூடாது தான்.
பல மக்கள் அவனுக்கு ஓட்டு போட்டு முதல்வராக்கி இருக்காங்க அவரை, புரியுதுங்களா? அதனால நம்ம வந்து என்ன பண்றோம், முதல்வர்னு தான் அழைக்கிறோம். முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அவன் இவன் ஒருமையில தான் அது பேசுவேன். அப்போ நீங்க பேசல, இப்ப மாண்பு அதுதான் சொல்றேன், அவருன்னு தான் சொல்றேன். பல பேர் அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ சினிமா முகத்துல அவனை ஓட்டு போட்டு முதல்வர் ஆக்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க கட்சிக்காரங்களே அவரை வந்து இப்படி பாராட்ட யாருமே. உனக்கு என்னடா, நீ வெளியிலேருந்து போனவன், அதுவும் திமுக கொடுத்து காசு கொடுத்து திமுக ஜெயிக்க வச்சு நீ திமுகவிலேருந்து விலகி நீங்கள் போறீங்க. எதுக்கு போனீங்க? சமூக நலனா? முஸ்லீம் லீக் போனது முழுக்க முழுக்க அயோக்கியத்தனம். ஏன்னா நான் கூட வந்து தாவேக்காவுக்கு போங்க, ஆதரவு கொடுங்க, ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது, ஆனால் சமூக பிரச்சனையை முன் வச்சுட்டு போங்கன்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? சமூக பிரச்சனையை முன் வச்சுட்டு போகல. முஸ்லீம் லீக் முழுக்க முழுக்க ஒரு அமைச்சர் பதவி, ஒரு வக்ஃப் போர்டு சேர்மனு, அப்புறம் இத்தியாதி பணம், இதெல்லாம் வாங்கிட்டு தான் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அப்போ சமூக பிரச்சனையை எப்படி தாவேக்கா உங்களுக்கு தீர்த்து வைக்கும்? முஸ்லீம் சிறைவாசி விடுதலை எப்படி பண்ணுவாங்க? கட்டாய பதிவு திருமண சட்டத்தில் முஸ்லீம்களுக்கு விலக்கு எப்படி அளிப்பாங்க? இது போல எண்ணற்ற விஷயங்கள் இஸ்லாமிய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை முன் வச்சு நீங்க தாவேக்கா கூட உடன்பட்டு இருந்தீங்கன்னா நானே கைத்தட்டி வரவேற்பேன் இன்னைக்கு. என்ன அப்படி நீங்க அயோக்கியத்தனம், சுயநலத்துக்காக, உங்க கட்சி நலனுக்காக, உங்க நலனுக்காக நீங்க என்ன பண்றீங்க? தாவேக்காவுக்கு ஆதரிக்கிறீங்க. பொது இடத்துல திமுகவை திட்டுறீங்க. திமுகவை திட்டுறதுக்கு முஸ்லீம் லீக் என்ன அருகதை இருக்கு? கடந்த 5 ஆண்டுகளா எம்பியா இருந்தானுங்களா இல்லையா? எம்எல்ஏ இருந்தானுங்களா இல்லையா? கவுன்சிலரா இருந்தாங்களா இல்லையா? அங்கங்க வாரியம் வாங்கிட்டு இறஞ்சி தின்னுட்டு இருந்தானுங்களா இல்லையா? இன்னைக்கு என்ன புதுசா அங்க ஒரு தூர் போட்டா? டிஎம்கேல இருக்கும் போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கலதாவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப டிஎம்கே கிடைக்கல இல்ல, அப்ப டிஎம்கே ஆட்சி இவங்க வந்தோடனே இப்ப அமைச்சர் நானே சொல்றேன், டிஎம்கே உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல இல்ல, உங்களை அடிமையா வச்சிருந்தாங்கல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணும், அவன் ஆட்சியில் இருக்கும்போது எதிர்த்துட்டு வரணும். அதான் ஆன்மீக, புரியுதுங்களா? இன்னைக்கு அவங்க தோத்துட்டாங்க, வெற்றி பெற்ற ஒரு கூட்டணியில சேர்ந்துக்கிட்டு அங்க சேர்த்த வாரிசு வீசுறேன்னு சொன்னா அண்ணனுக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும். நான் திமுக எதிர்ப்பாளன். திமுக நான் எப்பவுமே ஆதரிக்க மாட்டேன். திமுக எதிர்த்து தான் பேசுறேன், புரியுதுங்களா? அதே நேரத்தில் இன்னைக்கு நான் திமுக எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? திமுக எதிர்கட்சி வரிசையில் உட்காந்துருக்கு. மக்கள் பிரச்சனைக்கு அவங்களும் குரல் கொடுக்குறாங்க. நம்ம என்ன குரல் கொடுக்குமோ திமுக குரல் கொடுக்கும்போது நாம என்ன பண்றோம்? திமுக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆளும் கட்சியை தான் எதிர்க்கிறோம். இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தோடனே நீங்க என்ன சொன்னீங்க? நாங்கள் வந்தால் இதை பண்ணுவோம், வானத்தை மலையை வந்து உருட்டுவோம், கயிறை திரிப்போம் அப்படின்னீங்க. என்ன பண்ணுங்க? பின்ன என்ன நீங்க என்ன சொன்னீங்க? சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு சொன்னீங்களா இல்லையா? இன்னைக்கு தாவேக்கா ஆட்சி வந்து எத்தனை பெண்கள் பாதுகாப்பு, எத்தனை பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்காங்க? தாவேக்கா கட்சியினரே பாலியல் வன்முறைக்கு ஆளாயிருக்காங்களா இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் வந்து சட்டமன்றத்தில் பதில் சொன்னாரா? எடுத்துட்டு தான் இருக்காங்க, இதெல்லாம் மாத்திட்டேன்னு வராங்க. இதுதான் நான் என்ன சொல்றேன், இதுதானே திமுகவும் செஞ்சது. குற்றம் நடந்தவொன்னு நடக்கட்டும்னு விட்டாங்களா? ஆக்ஷன் எடுக்கலையா? எடுத்தாங்க இல்லையா? இப்போ அதெல்லாம் சொல்லி தானே சார் நீங்கள் வந்தீங்க. 2000 ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா? 2500 ரூபா, 2500 ரூபா கொடுப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா? கொடுத்தாங்களா? அதுதான் நிதி பற்றாக்குறையா இருக்கு. அப்ப இது நிதி, அப்ப நீ ஆட்சிக்கே வரல, அப்போ என்ன நிலைன்னு தெரியாம நீ ஏன் வாக்குறுதி கொடுத்து அப்பாவி ஏழை மக்களை வந்து வஞ்சித்து நீ வந்து வசீகரம் பண்ணி ஓட்டு வாங்கியிருக்க? 2500 ரூபாய் மாசம் அரசு கொடுக்குற காசை ஏங்கிட்டு இருக்கானா? எப்படிப்பட்ட மக்கள்? பணக்காரனா இருப்பானா? நடுத்தர ஏழை மக்களை தானே இருப்பான். அப்ப அந்த மக்கள், அந்த பெண்களை, அப்பாவி பெண்களுடைய வசீகரம் பண்ணி நாங்க கொடுப்போம்னு சொல்லிட்டு ஓட்டு வாங்கினியா? 6 சிலிண்டர் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்தியா? சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் அயோக்கியத்தனம். அப்ப இதெல்லாம் இந்த மக்கள் விரோத செயல்பாடுகளை பொது வெளியில் அம்பலப்படுத்தணும், புரியுதுங்களா? அதுதான் வந்து ஒரு சிறந்த அரசியலுக்கு அழகு. அதை விட்டுட்டு நீங்க வந்து கடவுளுக்கும் கடவுளா என்னடா பண்ணிட்டாரு அவரு? உங்களுக்கு பண்ணியிருந்தா மக்களுக்கு என்ன பண்ணாரு, சமுதாயத்துக்கு என்ன பண்ணாரு? இதுதான் கேள்வி. ஆக பாருக்கு வந்து நீங்க சொன்னீங்க, கடைசியா இன்னொரு வார்த்தையும் சொன்னீங்க, மன்னிப்பு கேட்டாருன்னு. என்கிட்ட கூட சொன்னாங்க, அவர் மன்னிப்பு கேட்டார்ல, ஏன் மறுபடியும் வீடியோ போடுறீங்கன்னு. அவர் பேசுனது சட்டமன்ற குறிப்பில் இருக்கு இல்லைன்னா? சட்டமன்ற குறிப்பில் இருக்கு இல்ல? அப்ப சட்டமன்ற குறிப்பில் இருக்கும்போது எப்படி மன்னிப்பு கேட்டாரு? சட்டமன்ற குறிப்பில் இருந்து நீக்க சொல்லுங்க அந்த வார்த்தைகளை. நீக்க முடியாது. நீக்க முடியாதுன்னா அப்ப நான் போட்ட பதிவு மட்டும் நீக்க முடியாதுன்றீங்க. நாங்க மன்னிப்பு கேட்டோம், உனக்கு அறிவு இல்லையா? சோறு தானே திங்கிறாரு, வேற எதையும் திங்கிறாரா? இல்லை, அதாவது முஸ்லீம்களை பற்றி தவறாக சித்தரித்து திரைப்படங்களில் நடித்து திரைப்படங்கள் வெற்றி வர்றதுக்கு இப்போ ஒரு படம் 2 படம் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10-15 படங்களில் வந்து முஸ்லீம்களை தீவிரவாதிகளை காட்டி தான் அந்த படம் எடுத்து அந்த தம்பி இன்றைக்கு பெரிய நடிகராக, இன்றைக்கு முதலமைச்சராக வந்தார். இவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னாங்க?
முஸ்லீம்களுக்கு எந்த விதமான இதுவரை எங்களை தீவிரவாதியாக காட்டின விஜய்க்கு யாரும் வாக்களிக்காதீங்க அப்படின்னு தான் பிரச்சாரமே பண்ணாங்க. அப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணிட்டு அது ஒரு 40 நாளையிலேயே சட்டமன்றத்துக்குள்ளே வந்த உடனே, 2வது அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு தாவுன உடனே தெய்வத்தின் தெய்வம் அப்படின்னு சொன்னால் இது உன் மார்க்கத்துக்கு ஒத்து போகுமா? 5 நேரம் தொழுகை பண்ணக்கூடிய ஒரு முஸ்லீமு நீ உண்மையான ஒரு முஸ்லீமா? அல்லாஹே என்ன சொல்கிறாரு, என்ன நான் இறை தூதுவன் தானே தவிர நான் இறைவன் இல்லை அப்படின்னு அவரே சொல்கிறார். நபிகள் நாயகமே அப்படி சொல்கிறாரு. அப்படி நபிகள் நாயகமே அப்படி சொல்லும்போது நீ யாரியா? இன்னைக்கு உலகம் பூரா நாம் நபிகள் நாயகத்தை தான் இறை தூதனா இது பண்ணுது. பிறையை பார்த்து தான், பிறையை வச்சு தான் இன்றைக்கு நீங்கள் அதை வணங்குறீங்க. அப்படி இருக்கும்போது நீ ஒரு மனிதனை, சாகக்கூடியவனை, எல்லா ஆசாபாசங்களுக்கு அடிமையான ஒரு மனிதனை பார்த்து நீ கடவுளுக்கு கடவுள்னு சொன்னால் என்னதாயா உனக்கு கொடுத்தாங்க? எங்கள் தலைவர் கேட்டார்ல, என்னதாயா உங்களுக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி நானும் கேட்குறேன். என்னதான் கொடுத்தாங்க? என்ன கொடுத்துருப்பாங்க? பணம் கொடுத்ததுன்னா மட்டும்தானா? இப்போ வேற எதுவும் கொடுக்கலையா? எனக்கு புரியல. ஏன்னா அந்த காலத்தில் சினிமால எல்லாம் காட்டுவாங்க, பணமும் கொடுப்பாங்க, கூட்டியும் கொடுப்பானுங்க. கூவத்தூர்ல நடந்த மாதிரி. அதான் கூவத்தூர்ல நடந்த மாதிரி நடந்திருக்கும். தனித்தனியா ஏதாவது கூட்டிட்டு போய் நடந்திருக்குமோ என்னமோ தெரியல. இதெல்லாம் ரொம்ப தவறுடாக்குன்னு. அதாவது புகழ்ச்சிங்கிறது, அதாவது புகழ்ச்சிக்கு அடிமையாகிறது தவறு. ஆனால் அவர் சொல்லியிருப்பாருன்னா கண்டிப்பாக மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் சொல்ல மாட்டார். இவங்களா கூவுறானுங்க. எது கூவுறானுங்க? அவங்க கட்சிக்காரன் இல்ல தலைவர, அவங்க கட்சிக்காரன் கூட அப்படி சொல்ல. இவங்களா தானே கூவுறாரு. அப்ப எப்படி அவரு ஏதோ கொடுத்திருக்காரு, இல்ல கூட்டி கொடுத்திருக்காரு, எப்படி நீங்க சொல்லுவீங்க? ஆமா, அப்புறம் எப்படி இந்த வார்த்தை வரும்? வார்த்தை சும்மா வெறுமனை எவனும் சொல்ல மாட்டான். புகழ்ச்சிக்காக கூட பண்ணலாம், பதவிக்காக கூட பண்ணலாம். இங்க பாரு, அப்படி அவங்க கட்சியில இருந்தவங்க இப்படி கூவுனாங்கன்னா அது விசுவாசம், ரசிகர், அது அப்படிதான். ஏன்னா விஜயுடைய அந்த கட் அவுட்டுக்கு பால் ஊத்துன கோஷ்டி தான் அது இருக்கு. அந்த நிறைய பேர் சட்டமன்றத்து அவனுங்க சொல்லியிருந்தா கூட, இவனுங்க விஜய் கட் அவுட்டுக்கே பால் ஊற்றி கும்பிட்டவனுங்க, இவனுங்க இப்படி சொல்றது பெரிய வித்தியாசம் இல்லை. ஒரு முஸ்லீம் லீக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இப்படி சொல்லும்போது தான் இப்போ அதிர்ச்சியா இருக்கு. நம்ம இவ்வளவு கண்டனங்களை நம்ம தெரிவிக்கிறோம். ஏன் மன்னிச்சு விட முடியல? மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா மன்னிக்கிறது ஒரு மனிதனோட கடமை. மன்னிப்பு அதான் சட்டமன்றத்துல அவருடைய குறிப்புல பதிவாயிருக்கும். அதை நீக்க முடியுமா? அதை நீக்க சொல்லுங்க. மன்னிப்பு கேட்டா நம்ம விட்டுடலாம். அது நீக்க முடியாது இல்லையா? நீங்க சாதாரணமான மனிதர் இல்லை, ஒரு சட்டமன்ற உறுப்பினர். நாம பேசுறது லைவ் ஆகுது, வெளியே போவோம், மக்களுக்கு தெரியும் அப்படின்றது தெரியுமா இல்லையா? நான் ஏதோ சின்ன பிள்ளை தெரியாமல் தப்பு செஞ்சுட்டேன், என்ன ஒரு தடவை மன்னிச்சிங்க அப்படின்னு கேட்குற மாதிரி நீங்கள் மன்னிப்பு கேட்டால் விட்டுடுறதா? சட்டமன்ற குறிப்பிலேருந்து நீக்க முடியுமா அந்த வார்த்தைகளை? பதிவாயிடுச்சு இல்லையா? அதுக்கப்புறம் பதிவானதுக்கப்புறம் இப்போ நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்றதெல்லாம் எந்த விதமான அரசியல்? இது யாரை ஏமாத்துற அரசியல்? இஸ்லாமிய சமூகத்தை ஏமாற்ற அரசியலா? ஏன்னு சொன்னால் இந்த ஆள் தொழுகைக்கோ இல்லை வேற எங்கேயோ போனால் நான் பள்ளிவாசலுக்கு செருப்பைட்டு நடிக்கிறது முஸ்லீம்கள் தயாராகிட்டாங்க. அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம தான் உடனே மன்னிப்பு. பள்ளிவாசல் மன்னிப்பு எல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க, உள்ள விட மாட்டாங்க. பள்ளிவாசல் மட்டும் இல்ல, பொது இடங்கள்ல செருப்பால் அடிச்சு சாணி கட்சி ஊத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க மக்கள். ஏன்டா அயோக்கிய கேட்டாலும் மன்னிக்க மாட்டாங்க. அவங்க தொகுதியில எல்லாம் இந்த ஆளை மன்னிக்கவே மாட்டாங்க. ஏதோ திமுக கூட்டணின்னு சொல்லிட்டு நீ அங்க நின்று வெற்றி பெற்ற. இப்ப நீ ராஜினாமா பண்ணிட்டு உன்னால நின்று வெற்றி பெற முடியுமா? ஆதரவோடு நின்று வெற்றி பெற முடியுமா? நாங்கெல்லாம் முழுக்க முஸ்லீம்கள் இருக்கிற ஏரியா, புரியுதுங்களா? அப்போ முஸ்லீம்களே ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு சித்தாந்தத்துல இந்த தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்திய விஜய நீ கடவுளுக்கும் கடவுளா அப்படின்னு சொன்னா, அப்ப என்ன விதமான அயோக்கியத்தான அரசியலை நீங்க முன்னெடுக்கிறீங்க? இதெல்லாம் மிகப்பெரிய அயோக்கியத்தனம். நிச்சயம் பாத்தீங்கன்னு சொன்னா மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்ல, என்னை பொறுத்தவரையும் அவன் வார்த்தை தவறுதெல்லாம் வந்துட்ட மாதிரி அவர் சொல்றாரு. எப்படி நீ ஒண்ணுமே தெரியாத நபர், நீ ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆச்சுன்னு சொன்னா உடனே உனக்கு பல ஆலோசகர்கள் வந்துடுவாங்க, எது பேசணும் எது பேசக்கூடாதுன்றது சொல்லுவாங்க. ஆமா, அவங்க ஒரு இது வந்துடுது இல்லை, அந்த ஒரு கெட்டு நம்மளே அரசு சார்பா எல்லாமே வந்துடுவாங்க. அப்போ இந்த பேசணும். அப்போ இது ஏற்கனவே இவர் தெளிவா எழுதி வச்சுட்டா பேசுறாரு, எழுதி வைக்காம கூட பேசல, பேப்பரை பார்த்து தான் பேசுறாரு. அப்போ இவர் தெரிஞ்சே இப்படி பேசுறாருன்ற அப்போ மனிதனை கடவுளுக்கு ஒப்பிடுற அளவுக்கு அப்படி என்னதான் விஜய் பண்ணாப்பல தமிழ்நாட்டுக்கு? ஒன்றுமே பண்ணலையே. அவர் நடித்தார், அவர் சம்பாதிச்சார், உள்நாடு வெளிநாடு முதலீடு பண்ணி ஆயிரக்கணக்கான கோடியை வச்சிருக்காரு. அதை வச்சு சினிமாவில் அந்த புகழை வச்சு தன்னுடைய ரசிகர்களை மறுபடியும் அரசியலில் என்ன பண்ணுறாரு, முதலீடு ஆக்குறாரு. அரசியல் முதலீடாக்கி இவர் முதல்வர் ஆகிட்டார்.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த பிரச்சனைக்கும் அப்படியே செவடம் காதில் ஊற்றின சங்கு மாதிரி உட்காந்துட்டு இருந்துட்டு திடீர்னு வந்து அது போன்ற ஒரு நபரை நீ வந்து இந்த அளவுக்கு பாராட்டு தேவையா? அது ஒரு முஸ்லீமாக இருந்துக்கிட்டு கேவலமாக இல்லையா? உன் சமூகத்தை இழிவுபடுத்திய ஒருத்தர் பார்த்து அடமான வச்ச மாதிரி ஒரு சமூகத்தை இழிவுபடுத்திய ஒருத்தர்கிட்ட அடமான போய் வச்ச நீ மாதிரி கடவுளை கூப்பிட்டு பேசுறேன்னு சொன்னா என்ன விதமான அரசியல் இது? என்ன வேணா பணம் கொடுக்கட்டும், பொண்ணு கொடுக்கட்டும், பொருள் கொடுக்கட்டும், எதை வேணாலும் கொடுக்கட்டும், அதுக்காக கடவுள் ஆயிட முடியுமா மனுஷன்? அப்புறம் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசணும்? அதாவது இந்த உலகமே வந்து எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியலடா. இது சினிமா மோகம் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கலாம். ஆனால் இது இந்த அளவுக்கு, அதுவும் சட்டமன்றத்தில் வெளியில் பேசியிருந்தாலும் பரவாயில்ல, பப்ளிக் மீட்டிங்கில் பேசியிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சட்டமன்றத்தில் பேசுறது, இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசுறத இந்தியா மட்டும் இல்லைம்மா, உலக நாடுகளே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அது ஒளிபரப்பு வந்து நேரடி ஒளிபரப்பு, அதில் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இந்நேரம் நான் தவறுதலாக பேசிட்டேன்னு சொல்கிறேன், நான் ராஜினாமா பண்ணுறேன்னு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணேன். இல்ல அவரு தெரிஞ்சுதான் பேசியிருக்காரு. அப்போ நான் தெரிஞ்சுதான் பேசினேன்ற மன்னிப்பு கேட்டுக்கலாம்ல. அப்புறம் ஏன் வார்த்தை தவறுதலா வந்துருச்சு அப்படின்னு? அதான் நாடகம் 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 செருப்படி விழும் இல்லை, எழுதி வச்சு தான் பேசுறாங்க. இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. நீ ஏதோ ஜெயிச்சிட்டோம், சட்டமன்றத்துக்கு போயிட்டோம், நம்ம கண்ட மணிக்கு பேசலாம், நம்ம பேசுறதெல்லாம் செய்தி ஆகும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க, விஜய் உட்பட. வெற்றி என்பது மனிதனுக்கு நிரந்தரமானது இல்லை, புரியுதுங்களா? ஆனால் அதுபட்ட காமராஜரே பல தடவை தோத்துருக்காரு. காமராஜர் தோத்தது மட்டும் இல்லை கண்ணா, நான் என்ன கேட்குறேன், இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு நாவடக்கங்கிறது முக்கியம். அது விஜயாக இருந்தாலும் சரி, உதயநிதியாக இருந்தாலும் சரி, மு.க. ஸ்டாலினாக இருந்தாலும் சரி. ஆனால் சட்டமன்றத்தில் கலைஞரோ அல்லது இதுவரை பேசின நம்மளுடைய முதலமைச்சர் ஜெயலலிதாவோ இல்லை எம்ஜிஆரோ யாருமே நாகரிக குறைவாக பேச மாட்டாங்க. நாகரிக குறைவாக வெளியில் பேசுவாங்க, வெளியில் பேசும்போது பேசுவாங்க. ஆனால் ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே சில நாகரிகமான வார்த்தைகளை பேசுவாங்க. என்ன காரணம்னா, பின்காலத்தில் எந்த காலமானாலும் அது அங்கே இருக்கும், அந்த புத்தகத்தில் இருக்கும், ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அப்போ அதை பார்க்குறவங்க வந்து ஓ இந்த அளவுக்கு மட்டரமாவா அந்த முதலமைச்சர் நடந்துக்கிட்டாங்கன்னு கேட்பாங்க. இப்போ இவர் பேசுனது பூரா ரெக்கார்டில் இருக்கும். நாளைக்கு வரக்கூடிய இளைய தலைமுறைகள் இதெல்லாம் படித்து பார்த்தா ரொம்ப அசிங்கமாக தான் இடம் போடுவாங்க. யாரும் உயர்வாக நினைக்க மாட்டாங்க. அவர் நினைக்கிறாரு ரொம்ப உயர்வாக நம்மளை நினைப்பாங்க அப்படின்னு. உயர்வெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அவர் பேசின பேச்சுக்கள் வந்து ரொம்ப தவறான பேச்சுக்கள். நாங்கள் 40 நாள் ஆயிருக்கு, ஆட்சிக்கு வந்திருக்கோம், நாங்கள் என்னதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு விளக்கம் சொல்லலாமே தவிர, அதை விட்டுட்டு தவறான செய்திகளை பரப்புற. அதையும் கூட வந்து 40 நாள் ஆட்சி நாங்கள் இது பண்ணியிருக்கோம், கடந்த ஆட்சி. திமுக ஏன் பதற்றப்படுது அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் சினிமா வாணியிலே பேசுறாரு இவரு. ஆனா அவர் வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்ல உடனே அப்படியே திமுக எல்லாம் அப்படியே பதட்டம் அடைஞ்சு ஏஞ்சி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு? திமுகவை வந்து விஜய் விமர்சனம் பண்றதுக்கு விஜய்க்கு தகுதி இல்லைன்னு தான் என்னுடைய பார்வையில் பார்க்குறேன். நமக்கு திமுக பிடிக்க, அது வேற விஷயம். ஏன்னு சொன்னால் அரசியலில் வந்து திமுக கை தேர்ந்தவங்க, அதில் எந்த மாற்று கருத்தையும் இல்லை. அதே நேரத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின், இன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் வச்ச கேள்விகளுக்கு விஜயால் பதிலே இல்லை, இன்னொரு பதில் சொல்லலாம். ஊழல்வாதிகள்லாம் ஓடிட்டாங்கன்ற ஊழல்வாதிகள் ஓடிட்டாங்கன்னா ஊழல்வாதிகளை வச்சுட்டு நீங்கள் வந்து சட்டசபை நடத்துறீங்க, அதுதான் என்னுடைய கேள்வி. ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்நேரம் நம்ம ஆட்சிக்கு வந்தீங்க, 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. நீங்கள் அந்த ஊழல் பண்ண அமைச்சர்கள் மீது யார் யார் முன்ன ஆட்சியில் யார் யார் ஊழல் பண்ணாங்களோ அவங்க மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்ய அவங்களெல்லாம் ஜெயிலில் அனுப்ப வேண்டியது தானே. பொதுவாக ஒரு முதல்வராக இருந்துட்டு சட்டமன்றத்தில் ஊழல் பண்ணவங்களாம் ஓடிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் தவறான ஒரு இது இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, சபாநாயகர் என்ன சொன்னால், ஆதாரங்கள் இருந்தால் பேசுங்க, ஆதாரம் இல்லாததை ஆதாரங்கள் இல்லாம பேசக்கூடாது. முதல்வரே பேசலாம். ஆனா முதல்வர் என்ன சொல்றாப்புலன்னா, ஊழல் பண்ணவங்க எல்லாம் ஓட்டாங்க பாருங்கன்றாரு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தவறு. இது விஜய் வந்து உண்மையிலே அவருக்கு எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் அப்படி எழுதி கொடுக்குறாங்க, அதை தான் அவர் பேசுறாரு. இன்னும் கூட அவர் சினிமாலேருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே அது ஸ்கிரிப்டா தான் பேசினதா அப்படின்னு இல்லை அதான் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் வந்து யதார்த்தமாக தான் நீங்கள் கேள்வி வைக்கிறாரு. நீங்கள் வேணா உதயநிதி பாருங்கள், உண்மையிலே பார்த்தீங்கன்னா கலைஞர் மு.க. ஸ்டாலினோட சிறந்த கேள்விகள் தான் சட்டமன்றத்தில் உதயநிதி வைக்கிறாப்புல. ஏதோ பொத்தம் வைக்கல.
சோஃபா ஆட்சி அப்படின்னும் போது அந்த சோஃபாக்கள் எல்லாமே வீட்லேயும் எல்லா இடத்தும் போச்சு. இல்லை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு போச்சு, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அலுவலகத்துக்கு போச்சு, முஸ்லீம் லீக் அலுவலகத்துக்கு போகும்போது சோஃபா ஆட்சின்னு கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ அந்த சோஃபாவில் அவர் வந்தாருன்னா இப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு அந்த கட்சிக்காரங்க சொல்லியிருப்பாங்க, தாவேக்கா சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த சோஃபாக்குள்ளே பணம் வச்சு போனாங்களான்றதெல்லாம் ரெண்டாவது. பணம் வச்சு போகிறதுக்கு சோஃபா எல்லாம் தேவையில்லை. இன்றைக்கி ஒரே ஒரு பின் பாயிண்ட் கொடுத்தா எங்கே போகணுமோ அங்கே போய் சேர்ந்துடும் பணம். அதெல்லாம் வேறு விஷயம், அவளா மூலியமாக போயிடும். ஆனால் வந்து சோஃபா வந்து எல்லா இடத்துக்கு போனதுனால சோஃபா ஆட்சின்னு சொல்லி அவர் விமர்சனம் பண்ணுறாரு. புரியுதுங்களா? அதே நேரத்தில் வந்து மற்ற எல்லா விஷயங்களும் நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிடுவோம். நீங்கள் ஆட்சிக்கு வந்து பாலியல் குற்றச்சாட்டுகள் இவ்வளோ இருக்குன்னு அடுக்கிறாப்புல. அதுக்கு சட்டமன்றத்தில் வந்து முதல்வர் இன்ன வரையும் பதில் இல்லை. புரியுதுங்களா? பதில் இல்லாமல் குட்டி கதைன்னு சொல்கிறாரு. எங்கே அவங்க அப்பா அப்படின்றாரு. இப்போ அதே வந்து உண்மையிலே உதயநிதி ஸ்டாலின் கூட அவங்க கூட சினிமாவில் இருந்தவங்க இல்லைங்களா? இப்போ அவர் வந்து அதேமாதிரி ஒரு குட்டி கதைன்னு சொல்லிட்டு மனைவி வந்து எங்கே புருஷன்னு சொல்லி தேடினாங்கன்னு சொன்னால் எவ்வளோ அசிங்கமாக அவங்களுக்கு சொல்லுங்கள். வெற்றி தோல்வி என்பது மனிதனுக்கு சகஜம், அதுவும் அரசியலில். காமராஜர் கூட தோற்று இருக்காரு, ஜெயலலிதா பீக்கில் இருக்கும்போது தோத்தாங்க. புரியுதுங்களா? ஜெயலலிதா நல்ல பீக்கு. ஒட்டுமொத்த இப்போ விஜயோட மோசமான ஒரு மிகப்பெரிய ஆதரவு நிலையில் மு க ஸ்டாலின் அவர்கள் தானே முதலமைச்சரா இருந்தார் முன்னாடி. அப்போ இவர் கேட்கறதுல கரெக்ட் தானே? நீங்க வந்து மனைவி சொன்னீங்க இல்லையா, மனைவியால கேட்க முடியாது, ஏன்னா அவங்க அரசியல் இல்ல இருந்தா கேட்டிருப்பாங்க. இல்லை இப்போ நீ குட்டி கதைன்னு தானே சொல்கிறேன். எங்கே தோத்துட்டாப்புல யாரு? ஸ்டாலின் தோத்துட்டாப்புல. ஏன் தோக்கவும் மாட்டாங்களா? நீ வெற்றி பெற்றிருக்க, நீ வெற்றி அப்படியே ஓடிட்டே இருக்குமா? ஏறும் இறங்கும் சொல்ல முடியாது, நம்ம கையில இல்ல. இயல்பு அது. வெற்றி தோல்வி, அதுவும் அரசியலில் வெற்றி தோல்வி என்பது இயல்பானது. இந்த ஆணவம் கொள்ளக்கூடாதுன்ற. ஏதோ இனி நீ தோல்வியே வராத ஒரு மன்னராக நம் பதவி ஏற்றுட்டேன், இனி என்னை அடிக்க யாராலையும் முடியாதுன்ற ஒரு ஆணவ போக்கில் தான் வந்து விஜய் பேசுகிறாப்புல. புரியுதுங்களா? அடுத்த தேர்தலையே கூட ஸ்டாலின் ஜெயிக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது.